Hello friends, welcome to our channel Learn Physics with R guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த யூனிட் பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் யூனிட் 2ஓட கடைசி டாப்பிக்கான எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் யங்ஸ் மாடுலஸ் யூஸிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். ஸோ பாருங்கள், பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் மெத்தட், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நல்லாவே தெரியும், ஒரு பீம் வந்து எடுத்துக்கிறோம், ரைட்? அந்த ஒரு ரெக்டாங்குலர் பீம் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுறோம், நம்ம நைஃப் எட்ஜ், இட் இஸ் சப்போர்ட்டட் பை நைஃப் எட்ஜ். ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம நைஃப் எட்ஜால் அது என்ன வச்சுருக்கோம், அந்த பீமை நிற்க வச்சுருக்கோம், ரைட்? அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம யூனிஃபார்ம் பெண்டிங், ஓகேவா? அதை வச்சு நம்ம இதில் பார்க்குறோம். பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் மெத்தடில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம லோடு வந்து தொங்கிடும், கரெக்டாக? லோடு தொங்கிடும், யூனிஃபார்ம் லோட், ஒரே வெயிட் கொண்ட லோடு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சைடு தொங்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லோடு வந்து நம்ம தொங்கிடுவோம், கரெக்டாக? ரைட். அப்படி இதுவாகும் போது இப்படி இருக்க ஸ்கேல் வந்து என்ன ஆகும், இப்படி இருக்க ஸ்கேல் வந்து நமக்கு லைட்டாக இப்படி வந்து லைட்டாக பெண்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சைடு வந்து, ஸோ இந்த சைடு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப், அதாவது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், கரெக்டாக? ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம இது பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதோட மிட் பாயிண்டில் என்ன இருக்கும், ஒரு பின் வந்து நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் வேக்ஸ், மெழுகில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பின்னை வந்து சொருகி வச்சுருப்பாங்க. அதாவது பின்னை வந்து தலைக்கீழாக, ஓகேவா? இப்போ ஒரு குண்டூசி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு குண்டூசியோட இந்த பாயிண்ட் வந்து என்ன, அதாவது இது மாதிரி கீழ் நோக்கி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மெழுகளை வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கும், ஷார்ப் எட்ஜ் வந்து இங்கே மேலே தான் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து இருக்கும், ரைட்? இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக வந்து நம்ம பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்போட கிராஸ் செக்ஷன், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட கிராஸ் செக்ஷன் இப்படி இருக்கும், ஓகேவா? அந்த பின் வந்து ரொம்ப ஜூம் பண்ண மாதிரி தெரியும், கரெக்டாக? ஸோ அந்த பின் வந்து நமக்கு இப்படி தெரியும், ரைட்? அதே தான். ஸோ அந்த பின் வந்து கரெக்டாக நமக்கு இந்த பாயிண்ட், ஓகேவா? இந்த பாயிண்டில் நமக்கு இப்படி வரா மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரீடிங்கும் அங்கே வெர்னியர் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் மெத்தட். இது வந்து நம்ம லோடிங்க்கு ஒரு வெயிட்டை ஒரு கிராம்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம்ஸ், அடுத்து ஒரு 50 கிராம்ஸ், அடுத்து ஒரு 50 கிராம்ஸ், இது மாதிரி ஒரு லோடாக வந்து லோடிங் பண்ணி நம்ம ஒரு இது ரீடிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது அன்லோடிங் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு லோடை வந்து குறைச்சி, ஓகேவா, என்ன பண்ணுவோம், நம்ம ரீடிங்ஸ் வந்து நோட் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த கிவன் பீம் இஸ் சப்போர்ட்டட் சிமெட்ரிக்கலி ஆன் 2 knife edges A and B. ஸோ இதுதான் வந்து A அண்ட் இது வந்து B, புரியுதா? 2 equal weight angles are suspended so that the distance from the knife edges are equal. ஓகே, நைஃப் எட்ஜஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது a pin is placed vertically at the center of the beam. பின் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. The tip of the pin is viewed by a microscope. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்குறோம். The load on each hanger is increased in equal steps of mkg and the corresponding microscope readings are noted. ஓகேவா? ஸோ ஒரு லோடாக கொடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா, மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங் வந்து கண்டுபிடிப்போம், கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சிமிலர்லி ரீடிங்ஸ் ஆர் நோட்டட் வைல் அன்லோடிங் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ரீடிங்ஸை நோட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டேப்லெட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டேபிள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லோடு என்ன கொடுக்குறோம், 50 கிராம்ஸா, ஓகேவா? 50 கிராம்ஸ். அடுத்தது இன்னொரு 50 கிராம்ஸ் என்ன ஆகும், 100 கிராம்ஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ லோட் கொடுக்குறோமோ அதை எழுதுகிறோம். அடுத்தது லோட் இன்க்ரீஸிங், லோட் டிக்ரீஸிங் இருக்குது. இது வந்து 3 பிரிவுன்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ MSR, V.Sc and LC. சாரி LC இல்லை, TR, சாரி, MSR, V.Sc and TR, கரெக்டாக? மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அண்ட் டோட்டல் ரீடிங் மூணுமே வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லோட் டிக்ரீஸிங், அன்லோடிங் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம MSR, V.Sc அண்ட் TR வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 TRக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி by 2 போட்டோம்னா நமக்கு மீன் வேல்யூ வந்து கிடைக்கும், கரெக்டாக? அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த காலம் வந்து Y for mkg. இந்த ஒய்யை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
the mean elevation y of the center for m kg is found. எப்படி நம்ம find out பண்ணுறோம்? The length of the beam L small l between the knife edges and a the distance between the point of suspension of the load and the nearer knife edge are measured. ஓகேவா? அதாவது இந்த பாயிண்ட் இருக்குது, இது வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ, அண்ட் இதுவும் வந்து என்னது நமக்கு ஏ. ஓகேவா? ரைட். இப்போது இந்த பாயிண்ட் இருக்க பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும். ஸோ இதோட இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு எல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது மெஷர் பண்ணுவோம். இந்த பிரெத் பி அண்ட் திக்னஸ் டி ஆஃப் த பீம் ஆர் ஆல்சோ மெஷர். அந்த பீம் இருக்குல்ல, அந்த ஸ்கேல் இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மல் மர ஸ்கேல் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதோட பிரெத்தை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வித் ஹெல்ப் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர், அண்ட் அதோட திக்னஸை வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரூ காஸ் நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, y is equal to WAL² by 8EAK² அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரைட். W அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், we can write as mg and AK². இந்த AK² வந்து இது வந்து நமக்கு என்னது, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கேல் தான். அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த மர ஸ்கேல், அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது AK² is equal to BD³ by 12. அவ்வளோதான். ஜஸ்ட் we are substituting the values. அப்போது mg AL² by 8E into BD³ by 12 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 4 டேபிளில் 2 கேன்சல் பண்ணோன்னா 2 4s are 8, 3 4s are 12. அப்போது 2 into BD³ by 3ன்னு இருக்குது. by 3ன்னு இருக்கிற இது வந்து மேலே போயிடுது. அப்போ என்ன இருக்கும் நமக்கு, E is equal to 3 mg AL² by 2 BD³ and y அப்படி இருக்கும். அதாவது இந்த y வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த y இப்போது இது வந்து டு டிட்டர்மைன் த யங்ஸ் மாடுலஸ், கரெக்டாக? ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம E இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த y இந்த சைடு கொண்டு போகிறோம். அவ்வளோதான். அப்போது E is equal to 3 mg AL² by 2 BD³ y அப்படின்னு ஃபைனலாக ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். யூஸிங் த அபவ் ஃபார்முலா வி கேன் கால்குலேட் த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பீம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே, எம்ஜியோட வேல்யூ, ஏவோட இது என்ன, எல் என்ன, அப்புறம் பி என்ன, பிரெத் என்ன, டி திக்னஸ் என்ன, அண்ட் ஒய். ஸோ இது எல்லா வேல்யூயும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிறது என்னது, யங்ஸ் மாடுலஸ். ஸோ தேர்ஃபோர் வி கேன் ஃபைண்ட் அவுட் த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம், த மெட்டீரியல் ஆஃப் த பீம். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக், சிம்பிளான ஒரு டாபிக் தான் இது. ஸோ இதோட நம்மளோட சிலபஸுமே வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன சொன்னோம், 26th அக்டோபரோட நம்ம வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மோரோவர் வந்து அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து நம்ம அந்த நம்மளோட ஒவ்வொரு வீடியோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ், ஒரு யூனிட்க்கு வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ண இந்த புக்ஸ் வந்து என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பை ஆர் முருகேஷன். ஸோ அந்த ஆத்தர் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக் வந்து அதை தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், அதை தான் நானுமே வந்து படிக்கிறேன். ஸோ ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் ஆர் சிலபஸ். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேத்ஸ் வந்து அலைட் மேத்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ நான் வீடியோ போட முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இல்லைனா வந்து நீங்களே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ நம்மளோட இது வந்து ஃபிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அலைட் மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அது வந்து நம்மளே படிச்சுக்கலாம். ஓகே? ஏன்னா பிகாஸ் மேத்ஸ் வந்து நம்ம வாயில் சொல்லிட்டு வந்து போனால் புரியாது, ஒரு இது ஸ்டெப்பு நம்ம கையில் போட்டு காமிச்சா தான் வந்து புரியும். ஸோ இட் வில் டேக் மோர் டைம், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் வந்து மேத்ஸ் மட்டும் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த செமஸ்டருக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே? நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதாவது இப்போது இல்லை, நம்மளோட இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ முடியுதோ அதோட கொஷின் பேப்பர்ஸு, அதோட ஆன்சர் கீ எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்த செமஸ்டர்லையும் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.